கொடுத்துடலாம். ஓகே, தேங்க் யூ. சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். நைஸ் டு ஹேவ் யூ ஆல் பேக். இந்த வாரம் இருக்கு. வெல்கம் வெல்கம் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா. நாளைக்கு சன்ஷைன் ஆகும்போது தான் நீங்க போவீங்க வீட்டுக்கு. ஓகே ஃபைன். இது ஒரு கல்யாணத்துல ஒரு 6 பேர் உட்கார்ந்து பார்க்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. டென்ஷனா இருக்கும். அவங்க கீழே உட்கார்ந்தா ஓகே. கீழே உட்காரணுமா? ஆஹா, டீக்ரேட் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். இப்போ கல்யாணத்துல இப்போ தாலி கட்டும் பொழுது நீங்க என்ன அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கூட நல்லா கட்டினீங்க. அந்த மூணாவது முடிச்சு போடலாம். எக்ஸ்பிரஷன் இருக்கு. சூப்பர், வேற லெவல் பண்ணிட்டப்பா. தெரிந்து விட்டது. கன்ஃபார்மா 6 ஜட்ஜஸும் உங்க கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. அங்க பாருங்க, பெடி சார் அங்க இந்த ஆக்ஷன் காமிச்சாச்சு. எப்படி பட்டத்து ராணி சொல்லுங்க. பெரியம்மா, பிராங்க் பெரியம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. பிராங்க் பெரியம்மா நல்லா இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். அவங்க பெரியம்மா சும்மா நேரம் பிராங்க் பண்ணுவாங்களாம். ஜன்னலை தந்து கொலை கொலை கொலைன்னு கத்திட்டு எல்லாம் என்னமா என்ன பிராங்க் பண்ணுவாங்க. வாங்க பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்னாங்களாம். நீ பாட பாட அந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டியா? எல்லார் கண் கலங்கிருச்சு. அங்கெல்லாம் ஒருத்தவங்க பாடி முடிச்சு அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இன்னும் அப்படியே அந்த கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அக்காலாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மா போட்டு தொடக்கிற அளவுக்கு அழுதுட்டாங்க 2-3 பேர். தம்பி டெடிகேஷன் ரவுண்டு ஏதாவது சிறப்பாக பண்ண ஒரு நாள் நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சாரல் என் மேலே அடிச்சுது. யாருன்னு பார்த்தா முன்னாடி ஒரு ஆயா எச்சு துப்புச்சு. அப்படி ஏதாவது சொல்லுவான். மேடையில் மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கேன். அன்னை ஆமாம் ஈகிளா ஆமாம் ஈகிளா நிற்கிறேன். ஸோ அந்த பாட்டை என் மகளுக்காக டெடிகேட் பண்ணுறேன். பிறந்த நேரமாக என்னன்னு தெரியல, நான் இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய மேடை எனக்கு கிடச்சிருக்கு. அருமையான விஷயம். ஓகே, அப்போ நீ ஈகிள்னா இவர் யார்? சிட்டுக்குருவியா? ஆம்பளை இருந்தா சரியான ஆம்பளை இருந்தா உங்க அப்பா வர்றா. தருண் தருண் அப்பா பாடுறது டிவியில பாப்பீங்களா? நல்லா பாடுறாரா? சுமாரா பாடுறான். அப்பா வீட்டுல ஜாலியா இருப்பாரா? வீட்டுக்கே வர மாட்டான் ஜாலி. கார்த்திக், இன்னைக்கு நீங்க பாடி இருக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு. நீங்க போய் உட்காருங்க சீட் நம்பர் 1க்கு. கரெக்டா சொன்னீங்க. அப்படிதான் சொல்லணும். ஒண்ணுக்கு போயிட்டோம். சீட் நம்பர் 1க்கு போய் உட்காருங்க மிஸ்டர். ஏய், உங்க அப்பா 1க்கு போக போறாரு, நான் பார்க்கலாமா? உங்க அப்பா 1க்கு போக போறாரு, நான் பார்க்கலாமா? அன்னைக்கு நைட் ஜெனரேட்டர் ரூம்ல போய் அழுதான். இப்போ வந்து விஜய் டிவில கூட விரைவில் பிராங்க் பெரியமான் ஒரு சீரியல் கூட ஆரம்பிக்கலாம். ஆமா, 8:30 மணிக்கு சீரியல் சொல்லுவாங்க, சீரியலே வராது. சிங்கர் அதுவும் இப்ப வர ஒரு பயங்கரமா மாசா ஒரு பாட்டு ஆல் கிளவிஸ். என்னடா ஒரு ஆவி உள்ள மாதிரி பாடுனா டான்ஸ் என்ன பாட்டு என்ன எக்ஸ்பிரஷன் என்ன கொஞ்சம் ஊது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.
என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.